இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வந்துட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? திடீர்னு வந்து பேக்லேருந்து வந்து உங்களை கட்டி பிடிக்கலான்னு நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளேயே நீங்கள் வந்து இப்போ கூட உனக்கு கெட்டு போல. என்ன பண்றீங்க வெற்றி? யாராவது பாத்துட்டு போறாங்க? கதவை லாக் பண்ணி தாங்க கட்டி பிடிச்சிருக்கேன். ஏங்க நேரத்தில் நான் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறேன். கர்ப்பமாக இருக்கீங்க. இந்த நேரத்தில் சந்தோஷம் தாங்க முக்கியம். வெற்றி வெற்றி நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நீங்கள் உங்கள் வாயும் கண்ணையும் மூடுங்க. ஏன்? நான் கொஞ்சம் சொல்கிறேன், கொஞ்சம் கேளுங்க. இந்த பக்கம் தருங்க, கண்ணை மூடுங்க. கண்ணை திறக்கூடாது, வெற்றி வாயும் திறக்கூடாது. திறந்து பாருங்க. என்ன இது? இது உங்களுக்கு புடவை, இது தியா பாப்பாக்கு ட்ரெஸ். எதுக்கு இதெல்லாம்? எதுக்கா? ஏங்க என் அப்பா அவர் பணத்தில் எனக்கு சட்டை பாட்டு வாங்கி தரேன்னு சொல்லி காமிச்சாரு. அது கூட பரவாயில்ல. பொண்டாட்டி கூட நான் தான் புடவை வாங்கி தரேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அது எவ்வளோ அசிங்கமான விஷயம். அதுதாங்க முதல்ல வேலைக்கு போய் அதில் கிடைச்ச காசுல உங்களுக்கு புடவையும் பாப்பாவுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். முதல் சம்பளமா? நீங்க தான் வேலைக்கே போலையே? வேற ஒரு வேலையில சேர்ந்துட்டோம்ல. என்ன வேலை? ஆட்டோ. ஆட்டோலயே சுத்தி பாக்குற ஒரு வேலை. அந்த வேலையை முடிச்சுட்டு அதுல கிடைச்ச காசுல உனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படி என்ன வேலை? இதுங்க இது ரீல் விடுறது, ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் வேலை. எங்க? எங்கன்னா ரியல் எஸ்டேட்டுக்கு ஆஃபீஸ்லாம் தேவையில்லை. இப்போ ஏதாவது ஒரு காலி இடம், ஃப்ளாட்டு, வீடு, இது ஏதாவது ஒன்று விற்பனைக்கு இருந்துச்சுன்னா அதை அப்படியே நம்ம இந்த புரோக்கர்கிட்டையும் பார்ட்டிகிட்டையும் பேசி அது ஒரு கமிஷன் வாங்கிக்கலாம். இன்னைக்கு மதுரை வாயில்கிட்ட ஒரு ஃப்ளாட் மாட்டிச்சு. ஓனர்கிட்ட கேட்டேன், ஒருத்தர் வாங்கிக்கிறாரு, டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்தாரு, டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். வெரி குட். யா. ஆனா இது அந்த இட்டு வேலை மாதிரிலாம் இல்ல. இது இட்டு வேலைலாம் கிடையாது. இது ரியலாவே ரியல் எஸ்டேட். ஏங்க நீங்கள் இப்போ பழைய வேலைக்கெல்லாம் போகிறது கிடையாது. எம்எல்ஏ ஆகிட்டீங்க. எம்எல்ஏக்கு பெரிய வருமானம்லாம் கிடையாது. நியாயமான எம்எல்ஏக்கு வருமானமே கிடையாது. இப்போ உங்களை பார்க்கறதுக்காக 4-5 பேர் வருவாங்க. வந்தாங்கன்னா வீட்டில் கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டதுன்னு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டாங்கன்னா வெறுங்கையோட நீங்கள் போக முடியாது. நாளைக்கு ஏழைப்பாளைங்க வந்து என் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா நான் கவர்மெண்ட்டில் மனு போடுறேன், பணம் வந்ததுக்கப்புறம் கட்டுறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம கை காசு தான் கொடுக்கணும். நம்ம கை காசு கொடுக்கணும். நம்ம 2 பேருமே வேலைக்கு போய் ஆகணும். நம்ம குடும்பத்தில் 2 பேர் +1 3 ஆச்சு. இப்போ 1 2 தியா பாப்பா, குட்டி பாப்பா. இப்போ இந்த பாப்பா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா என்னோட பொறுப்பு ஜாஸ்தி ஆச்சு. நான் வேலை பார்க்கணும். நீங்களும் வேலை. இந்த பாப்பா இந்த பாப்பா கஷ்டப்படவே கூடாது. நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், நல்லபடியா பாத்துக்கணும். நிறைய வேலை இருக்கு. அதாங்க நீங்க என்ன சொல்லுவீங்க? புரியுது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அதுக்காக ராத்திரியும் பகலுமா இந்த சினிமா படத்துல ஒரே சாங்ல பெரிய ஆள் ஆகும் தெரியுமா? அந்த ரேஞ்சுக்கு நான் தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, பயங்கரமா வேலை பார்க்க நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. புரியுதா உங்களுக்கு? எங்க போறீங்க? எனக்கு டைம் எடுங்க. ஏகப்பட்ட பொறுப்பு இருக்குங்க எனக்கு. நீங்க இந்த புடவை பிடிச்சிருக்கா பாருங்க. நீங்க பாருங்க, நான் உங்களுக்கு நிறைய புடவை. நீங்க இவ்ளோ ஆசையா இருக்கீங்க. ஆனா நான் உண்மையை சொல்ல முடியலன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை எப்படி சரி செய்ய போறேன்?